வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரதமர் மோடி அவர்கள் நேற்றைக்கு தமிழகம் வந்திருக்காங்க. எதுக்காக அவர் வந்தாரு? அங்க அண்ணாமலை என்னலாம் பேசியிருக்காரு? என்னலாம் உண்மைக்கு புறம்பான பொய்கள பேசியிருக்காரு பொது மேடையில அப்படிங்கிறதையும், பிஜேபி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த மாவட்டங்கள்ல மட்டுமே பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கான காரணங்கள் என்ன? எதனால பிஜேபி இந்த மாரி வேலைகள்லாம் செய்யுது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் "என் மண், என் மக்கள்" அப்படின்னு ஒரு யாத்திரை நடத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. அதோட நிறைவு விழாக்கு தான் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்திருக்காங்க. இந்த நிகழ்வுல அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில ஜல்லிக்கட்டு நடைபெறதுக்கு முக்கிய காரணமே பிரதமர் மோடி அவர்கள் தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொய்ய மக்கள் முன்னாடி பேசி வந்திருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில ஜல்லிக்கட்டுக்கு தடை இருக்கும்போது மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி எந்த ஒரு சப்போர்ட்டுமே செய்ய கிடையாது. இது நீதிமன்ற வழக்குல இருக்கு. அவங்க சொல்றது தான் தீர்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில மக்கள் தான் பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாரி தமிழகம் முழுவதும் தலைநகரங்கள்ல மிகப்பெரிய அளவுல மத்திய, மாநில அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தின காரணத்தினால தான் அன்னைக்கு தடைய நீக்கி இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கு. இதற்கு யாருமே பொறுப்பேற்க முடியாது. தமிழக மக்கள் மட்டும் தான் முழு காரணமா இருந்து வந்துகிட்டு இருக்க நிலையில, நாங்க தான் கொண்டு வந்தோம்னு மிகப்பெரிய ஒரு பொய்ய பேசி வந்துகிட்டு இருக்காரு. அதே நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்லயும் சரி, பத்திரிகைகள்லயும் சரி, மத்திய அரசு இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படின்னு அன்னைக்கே பத்திரிகைகள்ல செய்தி வந்திருக்கு. அதற்கான ஆதாரங்களையும் அண்ணாமலை என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் நீங்களே கேளுங்க. உங்களுக்கு தெரியும், ஜல்லிக்கட்டு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குன்னா ஒரே ஒரு மனிதர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் காரணம், வேறு யாரும் கிடையாதுங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டை மறுபடியும் நமக்கு திருப்பி அளித்த நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காலை அதை ஐயா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா, மேடைக்கு மேடை இதே மாதிரி ஏதோ ஒரு பொய்ய மக்களிடையே பரப்பி வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நேற்று நடந்த மாநாட்டுக்கு எங்க இருந்து இவ்வளவு மக்களை கூட்டினாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நீங்களே பாருங்க. அங்க இருந்து வந்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த ஏரியாக்கள்ல உள்ள இந்திக்காரர்கள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, பிஜேபி பாத்தீங்கன்னா, எதனால கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்கள்ல மட்டுமே பொதுக்கூட்டங்கள் நடத்துறாங்க. மோடி வந்தாலும் இங்கேயே பொதுக்கூட்டங்கள் நடத்துறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த ஏரியால மட்டும்தான் இந்திக்காரர்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு போற போக்க பார்த்தா தமிழர்களை விட இந்திக்காரர்கள் தான் இந்த 3 மாவட்டங்களையும் அதிகம் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான இந்திக்காரர்கள் இருக்கிற இடம் அந்த இடம் தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா பிஜேபி பாத்தீங்கன்னா கரெக்டா கூட்டம் கூடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாவட்டங்கள்ல மட்டுமே கூட்டத்தை நடத்துறாங்க. இவங்களால இதுவரை பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு கூட்டத்தை நடத்தினது கிடையாது. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்திக்காரர்கள் யாரும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரோ, ஈரோடோ, திருப்பூர்ல இருந்து யாரும் வரப்போறது கிடையாது. சென்னையில இருக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க. அது மிகப்பெரிய அளவுல மக்கள்கிட்ட போய் சேராது. அந்த காரணத்துக்காக தான் இந்த மாவட்டங்கள்ல மட்டுமே நடத்துறது. இங்க நடத்தும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கூட்டம் இருக்கிற மாதிரி மக்கள்கிட்ட காட்டலாம், தமிழக மக்கள்கிட்ட. ஏன்னா அங்க இருக்கிறவங்க பூரா இந்திக்காரங்களா இருந்தாலும் வெளியில உள்ள பார்க்கும்போது யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாதுங்கிற காரணத்துக்காக தான் பிஜேபி காரங்க பாத்தீங்கன்னா இந்த மாவட்டங்கள்ல மட்டுமே நடத்த முக்கிய காரணமா இருக்கு.